எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா சொட்ட சொட்ட நனையுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரில் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல நவநீத் அவர்களோட டைரக்ஷன்ல நிஷாந்த், ரோபோ சங்கர், வர்ஷினி, ஷாலினி அப்புறம் கேபிஒய்ல இருக்க ஒரு பெரிய கேங் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிஒய், யோகி, ராஜா இன்னும் நிறைய பேரை வந்து இன்க்ளூட் பண்ணி எடுத்த ஒரு சூப்பரான காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. டேய் சொட்ட வழுக்க போதுடா, வழுக்க பாரு. இப்படி என்னதான் கிரிட்டிசைஸ் வந்தாலும் இதுதானே போச்சு, உயிரா போச்சு அப்படின்னு நினைச்சு தன்னோட லைஃபை இன்னும் ஸ்மூத் அண்ட் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பரான படமா இருக்கும். ஒரு செம்மையான என்டர்டைன்மெண்ட் படமா நான் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்த படம் தான் சொட்ட சொட்ட நினையுது. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதானே போச்சு, உயிரா போச்சு, என்னதான் நடந்தாலும் வாழ்க்கையில நாம நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜை ரொம்பவும் ஃபன்னியா, ரொம்பவும் என்டர்டைன்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்னதான் ஓரளவுக்கு ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் அண்ட் போக போக ரொம்பவும் சூப்பர் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரைக்குடி பேஸ்ல எடுத்த ஒரு படம் தான். அண்ட் காரைக்குடி அண்ட் சென்னை இந்த ரெண்டு இடத்தையும் மட்டுமே மெயினாக கொண்டு எடுத்த ஒரு படம் தான் இந்த படம். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் இருக்க ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லலாம். காரைக்குடி அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்க அந்த முத்தம் வச்ச வீடு, 1000 ஜன்னல் வீடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த விஷயங்கள் அந்த காரைக்குடிக்கே உருத்தான நிறைய வீடுகளை காட்டுறது எல்லா படங்களையும் நம்ம வழக்கமா பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து காரைக்குடிக்கே உரித்தான அந்த அழகழகான வீடுகளை ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலையில சுத்தமா முடியே இல்லைனாலும் ஆடியோ லான்ச்சுக்கு விக்கு வச்சுட்டு நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த படத்துல என்னதான் நிறைய முடி இருந்தாலும் படம் ஃபுல்லா சொட்ட தலைவா நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அண்ட் அவரை தாண்டி இருந்த ஹீரோயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரோலோ ஸோ அதை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ரோபோ சங்கரை நம்ம பல காலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபன்னாகவும் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துலையும் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியா அவரோட ரோலை ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் செட்டியே உள்ள கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கேபிஒய் ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புகழ் இருக்காரு. புகழ் முக்கியமான ஒரு கேமியோ ரோல் வேற பண்றாரு. அண்ட் காமெடி பொறுத்த மட்டும் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ, கொஞ்சம் கிரிஞ்சு கலந்த காமெடியாக இருக்கோ அப்படின்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் தாராளமாக சொல்லலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா படம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 ஏஜ்ல இருக்க நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ரொம்பவும் பிடிக்கும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இது கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு எந்த ஒரு படமாக இருந்தாலும் எல்லா படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவும் முக்கியம். ஏன்னா ஒரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே அந்த சினிமோட்டோகிராஃபி தான். அண்ட் அதை நேர்த்தியாக பண்ணுற மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு இந்த காரைக்குடிக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரைக்குடியில் இருக்குன்னு காட்டுறதை ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். அண்ட் எடிட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழகாக, அதாவது எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கோஸ்ட் மூவியோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய மேஷ்கட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஒரு ஃபன்னான ஒரு படத்துக்கு என்ன மாதிரியான எடிட்டிங்ஸ் தேவை, என்ன மாதிரியான டிஐ தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு எந்த ஒரு குறைபாடுமே தெரியல. அண்ட் மியூசிக் அப்படின்னு வந்தோம்னா மியூசிக்கில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் வந்தது, அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் மற்றபடி வந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சுருக்க சின்ன சின்ன டியூன்ஸ் ஆகட்டும், தீம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. படத்தில் சண்டை காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை காட்சிகள் எதுவுமே கிடையாதுங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கருத்தில் கொண்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஈவன் டேரக்டர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது கூட நான் ஃபன்னாக தாங்க பேசுவேன், அதை வந்து படத்துலையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான பையன். அண்ட் அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே தலையில் முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. அண்ட் முடி கொட்டினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சொட்டையாயிருது. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணார், அவரோட லைஃப்பில் என்ன வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது, முக்கியமாக அவருக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சா இல்லையா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹேர் லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வியாதியாக மாறிடுச்சு. ஐயோ முடி கொட்டிருச்சே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கிடைக்காதே இப்படி நினைக்கிற நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து
ஜாலியாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த குறை இருக்குங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு குறையாப்பா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஓவராலாக படத்தில் ஃபன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல சென்டிமெண்டலாகவும் ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்டலான விஷயம் கொஞ்சம் இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கலையோ, கொஞ்சம் வந்துட்டு தேவையில்லாத மாதிரி இருக்கோ அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்தது. அண்ட் முழுக்க முழுக்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் கலந்த கொஞ்சம் கொஞ்சம் கிரிஞ்சு கலந்த ஒரு சூப்பரான ஒரு படம். நான் பார்த்த வரைக்கும் படம் எனக்கு ரொம்பவும் சூப்பராக பிடிச்சிருந்தது. அண்ட் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அவங்க கொடுத்த காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்தன் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.